முறுக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா சாதாரண முறுக்கா மசாலா முறுக்கா மாற்றலாம் வாங்க. ஒரு பவுலில் இந்த முறுக்கை தூளாக நொறுக்கி போட்டுக்கணும். இது ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் செஞ்ச முறுக்கு தான். கடையில் வாங்கின முறுக்கு கூட ஓகே தான். நல்லா தூளாக நொறுக்கி போட்டுக்கணும். இந்த மாதிரி தூளாக நொறுக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு பாதி வெங்காயம், காஸ்ட்லியான பொருள், ஒரு துண்டு கேரட்டு, ஒரு துண்டு மாங்காய், புதினா ஒரு டீஸ்பூன். இந்த புதினாவில் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி துண்டு ஒன்று போட்டிருக்கேன் காரத்துக்கு. ஒரு ஸ்பூன் புதினா போட்டுக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் சாறு, தக்காளி சாஸு ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், கலரியாச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான், மசாலா முறுக்கு ரெடி.